வானில் நிகழும் அற்புதமான ஓர் அறிவியல் வான முழு சந்திர கிரகணம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 மணிக்கு துவங்கி 85 நிமிடங்கள் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வான்வெளியில் சூரியனை பூமி, சந்திரன் உள்ளிட்ட கோள்கள் சுற்றி வருகின்றன. அவ்வாறு சுற்றும் போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வருகையில் பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுந்து சந்திரன் மறைவது சந்திர கிரகணம் எனப்படுகிறது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 11:01 மணிக்கு முழு சந்திர கிரகணம் நிகழவுள்ளது. 85 நிமிடங்கள் நீடிக்கும் இந்த கிரகணத்தின் போது சந்திரன் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இந்த அற்புதமான அறிவியல் நிகழ்வை பொதுமக்கள் கண்டு ரசிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் பிர்லா கூளரங்கில் சந்திர கிரகணத்தை தொலைநோக்கி வழியாக பொதுமக்கள் பார்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சந்திர கிரகணம் காரணமாக திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயில், திருப்பதி கோவிந்தராஜசாமி கோயில், கோதண்டராம சுவாமி கோயில், கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம் மற்றும் அப்பளையாங்குண்டா பிரச்சன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் உள்ளிட்ட கோயில்களின் நடைகள் நாளை மதியம் முதல் மூடப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. நாளை இரவு 11:01 மணி முதல் நள்ளிரவு 12:23 மணி வரை 82 நிமிடங்களுக்கு முழு சந்திர கிரகணம் நிகழவுள்ளது. இதன் காரணமாக மூடப்படும் கோயில் நடைகள் கிரகண காலம் முடிந்த பிறகு சாந்தி பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு திறக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்கும் எதிர்க்கட்சிகளுக்கு விளம்பர திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் உரையாற்றினார். அப்போது செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதை தடுக்க சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் திமுக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். முதலமைச்சர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்துள்ள நிலையில் இதுவரை எத்தனை பேருக்கு வேலை கிடைத்தது, எத்தனை தொழிற்சாலைகள் வந்தது என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே பல்வேறு நாடுக்கு போனாரு, இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு வேலை, என்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கு தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்குறாங்க. அதனால முதல்வர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் யானை வழித்தடங்களில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டுள்ளது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நேரில் ஆய்வு செய்தனர். உதகை சாலை, கோத்தகிரி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் யானை வழித்தடங்களாக கண்டறியப்பட்ட 52 இடங்களில் வலசை பாதைகளை மறித்து அமைக்கப்பட்டிருந்த உருக்கு கம்பி வேலிகள், அகழிகள், ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் ஆகியவற்றை அகற்ற கோரி வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குழு அமைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனிடையே நீதிபதிகள் பரத சக்கரவர்த்தி மற்றும் சதீஷ்குமார் ஆகியோர் தலைமையில் ஆட்சியர், வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டுள்ளதாக என்பது குறித்து ஆய்வு செய்தனர். கவிஞர் பூவை செங்குட்டவன் வயது மூப்பு காரணமாக நேற்று மாலை சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 90. 1000த்திற்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்களையும் 4000த்திற்கும் மேற்பட்ட சுயாதீன பாடல்களையும் 5000த்திற்கும் மேலான பக்தி பாடல்களையும் எழுதியுள்ள பூவை செங்குட்டவனுக்கு 1980ஆம் ஆண்டு கலைமாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா பாடலும், நான் உங்கள் வீட்டு பிள்ளை பாடலும் இவர் கைவண்ணத்தில் எழுதப்பட்ட அழியா புகழ்பெற்ற பாடல்களாகும். மயிலாடுதுறையில் வ.உ.சி.யின் 154வது ஆண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி வ.உ.சி.யின் பேத்தி மரகத மீனாட்சி உள்ளிட்டோர் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். செக்கெழுத்த செம்மல் வ.உ.சி. சிதம்பரனாரின் 154வது பிறந்தநாள் விழா சைவ வேளாளர் சங்கத்தின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக நகரின் முக்கிய வீதிகளில் தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகள் பேரணியாக வலம் வந்தனர்.
பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வஉசியின் புகழ் முழக்கங்களை எழுப்பினார்கள். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவில் 826 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கடந்த 10 நாட்கள் ஓணம் விழா களை கட்டியது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கடந்த 10 நாட்களில் மட்டும் 826 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகி இருப்பதாக கேரள அரசின் மதுபான விற்பனை கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு 776 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்தது. இதை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு கூடுதலாக 50 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. கடந்த ஆண்டு ஓணம் பண்டிகைக்கு முந்தைய நாள் மட்டும் 137 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஏற்கனவே திருமணமான பெண்ணை இளைஞருக்கு திருமணம் செய்து வைத்த விவகாரத்தில் மணப்பெண் உட்பட 3 பெண்களை போலீசார் கைது செய்தனர். திண்டமங்கலத்தானூர் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவரின் மகன் பிரகாஷுக்கு திருமண இடைத்தரகரான வள்ளி என்பவர் மூலம் பிரியதர்ஷினி என்ற பெண்ணுடன் கடந்த 27ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் பிரகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் பிரியதர்ஷினி சரியாக பேசவில்லை என கூறப்படுகிறது. சந்தேகமடைந்த பிரகாஷ் கேட்டபோது ஏற்கனவே தனக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளதாக பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் வள்ளி, சக்திவேல், பிரியதர்ஷினி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பெண்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சந்திரபிரியங்கா தன்னை டார்ச்சர் செய்த அமைச்சர்களின் பெயர்களை குறிப்பிட்டு கடிதம் அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் செல்வம், சந்திரபிரியங்காவின் புகார் குறித்து தனக்கு எந்த கடிதமும் வரவில்லை என்று தெரிவித்தார். தான் தன்னுடைய அலுவலக தொலைபேசி எண்ணில் இருந்து 3 முறை தொடர்பு கொண்டும் அவர் எடுக்கவில்லை என்றும், கடிதம் கொடுத்தால் முதலமைச்சரிடம் கலந்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அது சம்பந்தமாக இது வரைக்கும் சபாநாயகர்கள் அவர் வந்து எந்த விதமான கடிதமும் கொடுக்கவில்லை. அப்படி கடிதம் ஏதாவது அவர் அமைச்சர்கள் பெயரில் சொல்லி கடிதம் கொடுப்பீர்களால் அது சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கும். அவங்க சம்மந்தமாக இப்போ வாட்ஸ்அப் மூலயமா சொல்லியிருக்காங்க, பத்திரிகை வாயிலாக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு கடிதம் கொடுத்தா சட்டப்படி சட்டப்பேரவைத் தலைவராக என்னென்ன கடிதம் கொடுத்தா அதை பற்றி முதலமைச்சரோடு கலந்து பேசி உடனடியாக சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கும். டிஜிபி அலுவலகம் முன்பு புரட்சி தமிழகம் அமைப்பின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடுதுறை பேரூராட்சி தலைவரும் பாமக வடக்கு மாவட்ட செயலாளருமான ம.க. ஸ்டாலின் மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியது தொடர்பாக பாமகவினர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்தனர். இந்த நிலையில் அவர்களுடன் டிஜிபியை சந்திக்க ஏர்போர்ட் மூர்த்தியும் வந்தார். அப்போது அவர் டிஜிபி அலுவலகம் முன்பு சாலையில் நின்று கொண்டிருந்த போது திருமாவளவனை பற்றி தவறாக பேசியதாக கூறி அவரின் ஆதரவாளர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை கடுமையாக விமர்சித்தார். சென்னை வேளச்சேரியில் 50வது மாநில துப்பாக்கிச் சுடுதல் போட்டியை கூடுதல் காவல் ஆணையாளர் பிரவேஷ்குமார் தொடங்கி வைத்தார். குருநானக் கல்லூரியில் இன்று முதல் 9ஆம் தேதி வரை பிஸ்டலுக்கான போட்டியும் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ரைபிள் சுடும் போட்டியும் நடைபெறுகிறது. போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 2800க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சுடுதல் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் தகுதி பெறும் வீரர்கள் அடுத்த சுற்றான தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் டி.வி. சீதாராமராவ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அடிஷனல் கமிஷனர் ஆஃப் நார்த் ஜோன் திரு பிரவேஷ்குமார் வந்து முதல் ஷாட் ஃபயர் பண்ணி திறந்து வைத்தார். இது 2200 வீரர்களும் வீராங்கனையும்
கலந்து கொள்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு மாநில போட்டியின் 50வது எடிஷன். ஸோ சென்னை ரைஃபிள் கிளப், தமிழ்நாடு ஷூட்டிங் அசோசியேஷன் தலைமையில் இந்த சரகடி ஷூட்டிங் அகாடமியில் நடைபெறுகிறது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சென்னையில் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் சார்பில் 109 ஆசிரியர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. தியாகராய நகரில் உள்ள வாணி மஹாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து இந்த விருதுகளை வழங்கின. இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சிறப்பாக பணியாற்றிய 109 ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் எஸ் ஆறுமுகம் ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கினார். தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் தொடர்ந்து 23 ஆண்டுகளாக ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்து வருவது குறிப்பிடத்தக்கது. 109 ஆசிரியர்களை ஒருங்கிணைச்சு விழா நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. இந்த விருதை நான் வாங்குறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. முதல்ல என் மனக்கண் முன்னாடி வந்தது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. என்னை வளர்த்த ஆளாக்கின பெற்றோர்கள், என்னுடைய இந்த உயர்வுக்கு காரணமாக இருந்த ஆசிரியர்கள், என்னோட இந்த அளவுக்கு உயர்வான நிலைவுக்கு உயர்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களையும் நான் மனசார நான் நினச்சின்னு தான் இந்த விருதை வாங்கினேன். தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் பணிபுரிகின்ற, கல்லூரியில் பணிபுரிகின்ற ஆசிரியர்களுக்கு 23 ஆண்டுகளாக ஆசிரியர் செம்மல் விருதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களுடைய பெயர்களை தேர்ந்தெடுத்து 109 ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் செம்மல் விருது வழங்குகிறோம். ஆசிரியர் செம்மல் விருது பெற்றவர்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதும் தேசிய நல்லாசிரியர் விருதும் பெற தகுதி உடையவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள்.